ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்என்எ ஷோர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ரிலையன்ஸோட அந்த வைப்போர்ட் 4G LTE வைப்போர்ட் அது இருக்குது. ஆக்சுவலாக ரிலையன்ஸோடது உங்கள் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்து ரிலையன்ஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த லான்ச் ஆன 4G வைப்போர்ட் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக பண்ண வேண்டிய வீடியோ, அது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இதை எப்படி அன்லாக் பண்ணுறது சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுவேன்னு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த ரிலையன்ஸ் 4G வைப்போட அன்லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சார் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 4G வைப்போர்ட். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் சிம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், அந்த கம்பெனி ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப பேர்கிட்ட இந்த டிவைஸ் இருக்குது. இது ஆனால் ரிலையன்ஸ் வரது இல்லை, எப்பயுமே ஜியோக்காரங்க ஏசியன் சைனில் தான் வாங்கி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ZTEன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஒரு வைப்போர்டு. ZTEயில் அதுவும் பார்த்திங்கன்னா WD670 இந்த வைப்போர்டோட மாடல். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு ரெட்டாக தான் காட்டும். ஏன்னா அந்த சிம்மு இப்போ இல்லை, அந்த டவர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரிலையன்ஸ் வருது. ஓகே, இதுதான் அந்த வைப்போர்டு. இது பார்த்திங்கன்னா ZTEயோட அந்த பிராண்டு. இது எதுவுமே ரிலையன்ஸ் வரது இல்லை. ஏன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா இப்போ ஜியோ ஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா சிலலாம் இந்த பிராண்டில் வந்துட்டுருக்கு. அப்பானா எல்லாமே இந்த பிராண்டில் தான் பண்ணிட்டுருந்தாங்க, ரிலையன்ஸ் ஜியோ. இது பார்த்திங்கன்னா ZTEயில் WD670ங்கிற மாடல். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரிலையன்ஸ் சிம் இருக்குது. அந்த காலத்தில் ரிலையன்ஸ் 4G LTE வச்சுருந்தாங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த சிம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுக்கும் யூஸ் ஆகாது. இது அந்த வைப்போட இருந்தாலும் அப்படி வச்சுருக்கேன். இதை நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சிம் போட்டால் மட்டும்தான் இதில் டேட்டா நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு சாஃப்ட்வேர் இது போட்டு நம்மளுக்கு லாக் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர்னு சொல்ல இன்னும் ஃப்ரிம்வேர் அது மாதிரி ஒரு இது போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா இது நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இருக்க நம்மளோட வோடஃபோன், ஜியோ, ஏர்டெல் அந்த எல்லா சிம்மும் போட்டு நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட் இது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம அன்லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே லிங்க்லேருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஒர்க் ஆச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை அசம்பிள் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது நம்ம அன்லாக் பண்ண ஃபாஸ்ட் பூட் மோட். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம போகணும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு எப்படி கொண்டு போகிறதுனா பவர் பட்டனையும் இங்கே WPS பட்டன் இங்கே இருக்கும். இந்த பட்டன் அட் டைம் அழுத்தி பிடிச்சா ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போயிடும். ஓகே, லைட் ஒரு டைம் பிளிங்க் ஆகி போச்சா. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இது B டைப் கேபிள் வச்சு நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். இல்லை நேரங்கள் கழித்து. ஓகே, இப்போ கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு அப்படியே சுவிட்ச் ஆயிடுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் இருக்குது பார்த்திங்களா, 2 ஃப்ளாஷ். அந்த நம்ம இப்போ ரன் கொடுத்துக்கலாம். அதை நம்ம ரன் கொடுத்தா ஒரு CMD ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள், கமெண்ட் ப்ராம்ப்ட்டு. அது ஓப்பனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டாங்கிள் இருக்கலாஸில் இந்த வைப்போட அது தானே ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட்டிங் மோடம் அசல் டக்குன்னு முடிஞ்சிடும். என்கிட்ட இந்த ஒரு ஃபைல் இருக்குது, இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். வந்தால் சூப்பர், இல்லை நம்ம வேறு ஃபைல் தேடி ஆகணும். ஓகே, ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ சிஸ்டம் ரைட் பண்ணிருக்க மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ தானாக பார்த்தீங்கன்னா CMD க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம போய் வைப்போட போய் பார்ப்போம். ஓகே, இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டரில் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஷடன் ஆயிடுச்சு. இதுவும் ஃபாஸ்ட் பூட் மோட்லேருந்து வெளில இப்போ திரும்பி ஆன் ஆகிட்டுருக்கு. வைப்போட் பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சிம் ஒன்று போட்டு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்டெல் சிம்மை போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா, ஏர்டெல் போட்டிருக்கோம். போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஆன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு வருமா வராதான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, இப்போயே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு என்ன இந்த டேட்டாவில் நம்மளுக்கு லைட் ஏறணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்க, 4Gயில் பார்த்தீங்கன்னா ஓகே க்ரீன் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே பாருங்க தெரியும் நம்மளுக்கு டேட்டாவில் லைட் ஏறிய மாட்டேங்குது, ஏன் தான் தெரில. நான் இந்த லிங்க் எடுத்தவருக்கும் சரி, நான் இதுக்கு மாதிரி 2 இதில் ட்ரை பண்ணேன். இந்த ஆர்தட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், அது நான் போட்டு ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு வேலை செய்து ரொம்ப பேர் வேலை செய்து தான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு இது வருது,
இது வருது. ஆனால் நம்மளுக்கு டேட்டா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து இதில் இருக்க சிம்மில் இருக்க நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு டேட்டாவாக அது வந்து ஆன் பண்ணி நம்மளுக்கு ஹாட்ஸ்பாட்டில் கொடுக்கும். ஆனால் கொடுக்க மாட்டேது. அதான் சொன்னேன், இது எப்படின்னா வந்து ஒரு ஃபோனில் ஒரு சிம் போட்டிருக்கோம். அந்த ஃபோன்லேருந்து நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறோம். அந்த ஃபோனில் 4Gயும் கிடைக்குது. ஆனால் நம்ம டேட்டா ஆன் பண்ணாமல் ஹாட்ஸ்பாட் கொடுக்குறோம். அது மாதிரி தான். இதை கனெக்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை இதில். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேணால் உங்களுக்கு அந்த ஃபைல் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேலை செய்யுதான்னு பாருங்கள். வேலை செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தாலும் சொல்லிட்டு அது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை கூட நான் போட்டு அதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணோம். இது கொண்டு வந்துட்டோம். ஆனால் வந்து நம்மளால் நெட்வொர்க்கை டேட்டா வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நானும் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபைல் கிடச்சா அதையும் நான் வந்து இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கண்டிப்பாக பார்க்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் வந்து செகண்ட் பார்ட் போடாலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சந்திக்கலாம். பாய்.